Hello friends, welcome back. In the video, Azure AZ204 developing solution for Microsoft Azure video. இது நம்ம ஃபங்க்ஷன் ஆப்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். இது மூணாவது வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு பிளாக் ட்ரிகர் இன்புட் அவுட்புட் பைண்டிங் எப்படி ஒர்க் ஆகுது, ஓகே, மெயினாக இன்புட் பைண்டிங். ஸோ அதை ஒரு பிளாக் ட்ரிகர் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்கள் வீடியோ போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தாலும் சரி, இல்லை தொடர்ச்சியாக பார்த்துருந்தாலும் சரி, இந்த யூஆர்எல்லில் இந்த கம்ப்ளீட் எக்ஸாம் பற்றி இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு கோடு வேணும் அப்படின்னா இந்த யூஆர்எல்லில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்குற கோடு எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஓகே, ஆல்ரைட். இந்த வீடியோவில் நம்ம பிளாக் ட்ரிகர் ஃபங்க்ஷன் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி ஒரு பிளாக் ட்ரிகர் எப்படி நடக்கும், ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்குது, அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் கண்டெய்னர் இருக்குது. இந்த கண்டெய்னரில் ஏதாவது ஒரு பிளாப் அப்லோட் ஆகிறப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு எக்ஸல், இப்படி ஒரு எக்ஸல் ஃபைல். இந்த எக்ஸல் ஃபைலில் இந்த மாதிரி ஒரு 5 காலம் இருக்குது. ஓகே, ஃபோன் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ், குரூப் நேம் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. இப்போது இந்த எக்ஸல் நான் எப்போலாம் அங்கே அப்லோட் பண்ணுறேனோ, அப்லோட் பண்ணோன்னே இந்த ஃபங்க்ஷன் லைவாக நம்ம விஷுவல் ஸ்டூடியோவில் ரன் பண்ணப்பே ட்ரிகர் ஆகும். ஓகே, ஸோ ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பேசிக்கலி எக்ஸலில் ரீட் பண்ணி அதில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணுது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணலை. நம்மளோட கான்செப்ட் என்ன, ஒரு பிளாக் ட்ரிகர் எப்படி செட்டப் பண்ணுறது, எப்படி ஒர்க் ஆகுது, இதுதான் நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? ஆல்ரைட். ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதில் நம்ம பிளாக் ட்ரிகர் அப்படிங்கிற ட்ரிகரை யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இந்த பர்சன்டேஜ் கண்டெய்னர் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இந்த கண்டெய்னர் நேமை நம்ம இங்கே கான்ஃபிகரேஷன்லேருந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? இங்கே ஹார்ட் கோட் பண்ண வேணாம், கான்ஃபிகரேஷன்லேருந்து எடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குரிய ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வேணும். அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை இந்த வேரியபிள்லேருந்து எடுக்க போகிறோம். ஓகே, அது போக இந்த இன்புட்டில் இங்கே என்ன வரப்போகுது அப்படின்னா, பிளாப் அதாவது ஸ்டீம் வரப்போகுது, பிளாப் ஸ்டீமு, அப்புறம் அதோட நேமு, அப்புறம் ரிக்வெஸ்ட்டு. ஓகேவா? சரி, இப்போ கான்ஃபிகரேஷன் போய் பார்ப்போம். இந்த கான்ஃபிகரேஷனில் நம்ம இங்கே லோக்கல்லேருந்து ரன் பண்ண போகிறனால local.settings.json இதில் இந்த கண்டெய்னர் நேமில் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இப்போது இதுதான் அந்த கண்டெய்னர் நேம். ஸ்லாஷ் போட்டுட்டு இந்த ப்ராக்கெட் கொடுத்து ஒரு நேம், ஒரு ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுத்தீங்கன்னா, இதுதான் அந்த பிளாபோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள் சம்திங் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து book.xls அப்படின்னு ஃபைல் அப்லோட் பண்ணுறேன்னா, இந்த book.xls அப்படிங்கிற நேம் வந்து இந்த நேம்ங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு வரும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனில் ரீட் பண்ணி இதெல்லாம் நம்ம செக் பண்ண போகிறோம். அதேமாதிரி கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இங்கே ப்ளேஸ் பண்ணணும். இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரைட். இப்போ நான் இந்த local.settings.jsonல கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நான் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்டை போட்டு இதை ரன் பண்ண போகிறோம். ஓகேவா? இதை இப்போ நம்ம ரன் பண்ண போய் என்ன ஆகும்னா, நம்ம இந்த ப்ராஜெக்டில், அதாவது இந்த ஃபங்க்ஷன் ஆப்பில் இருக்க எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஒரு ரன் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒரு எண்ட் பாயிண்ட் வரும். அந்த எண்ட் பாயிண்ட் மூலயமா நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பில்ட் ஆகிட்டுருக்கு, ரன் ஆக போகுது. ஸோ என்னென்னலாம் ப்ராஜெக்ட் இருக்கோ அந்த ப்ராஜெக்ட்டில் இருக்க எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இப்போ இங்கே லிஸ்ட் ஆகும். இப்போ பாருங்கள், லிஸ்ட் ஆகிடுச்சு. லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு காமிக்குது. ஓகேவா? எல்லாமே இருக்குது. இப்போது பேசிக்கலி நம்ம ஒரு HTTP ட்ரிகர் நான் இங்கே யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, இதை கூட நீங்கள் இப்படி காப்பி பண்ணி இங்கே போய் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போயும் டேட்டா வருது. எப்படி டேட்டா வருது, இங்கேருந்து ரன் ஆகுது. ஓகே, ரன் ஆனது மட்டும் இல்லாமல் இங்கே லாகிங்கும் ஆகும். இதே மாதிரி நம்ம பிளாக் ட்ரிகர் எப்படி ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம பிளாக் ட்ரிகருக்குள்ளே போய் இங்கே ஓகே பிரேக் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு. ஓகேவா? இங்கே நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணுவோம் என்ன வரப்போகுதுன்னு. பட் அதுக்கு முன்னாடி இப்போ இது ட்ரிகர் ஆகணும் இல்லையா, நம்ம இப்போது நம்மளோட அஷ்யூர்க்குள்ளே போயிடுவோம். அஷ்யூரில் ஆல் ரிசோர்ஸ்குள்ளே போனீங்கன்னா என்னோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், நீங்கள் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலன்னா ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். பட் நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் பற்றி எப்படின்னு ஒரு தனியாக வீடியோ இருக்குது, மேபி இந்த வீடியோ செக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். ஆல்ரைட், நான் இப்போது என்னோடய அஷ்யூர் போர்ட்டலில் போயிருக்கேன். இங்கே அதாவது என்னோடய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் பேர் வந்து லேர்ன் ஸ்மார்ட் கோடிங். அங்கே கண்டெய்னர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எல்லா கண்டெய்னர்ஸும் காட்டுது. நான் இங்கே டெமோ பப்ளிக் அப்படின்னு ஒரு கண்டெய்னர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போது நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் நம்ம டெலிட் பண்ணிடுவோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். டெலிட். ஓகே, ஸோ இப்போது லைவாக செக் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேவா? உங்கள் கண்ணு முன்னாடி பண்ணுறேன்.
இப்போ இந்த இடத்துல அப்லோடுன்னு கொடுத்து ஒரு எக்ஸல் ஃபைலை அப்லோட் பண்ண போகிறேன். ஒரு எக்ஸல் ஃபைலை செலக்ட் பண்ணியிருக்கேன், அப்லோடுன்னு கொடுக்க போகிறேன். அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ இது ரன் ஆகிட்டுருக்கு. இது ட்ரிகர் ஆகணும். ஆல்ரைட், ட்ரிகர் ஆகிடுச்சு. பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகிடுச்சு. நான் ஒன்றுமே பண்ணலை. இப்போ இந்த ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் இந்த லாகிங்லேயே காட்டும். இப்போ நம்ம இதை மினிமைஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ இது ஃபஸ்ட்டு இது வந்துருச்சு. பாத் நேம் எடுத்தாச்சு. எக்ஸ்டென்ஷன் XLS. ஆமாவாக இருந்தால் உள்ளே போகுது, இதெல்லாம் ரீட் பண்ணுது, இதை லாக் பண்ண போகுது. இதை நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இதை அன்டூ பண்ணி, அதாவது பிரேக் பாயிண்ட் எடுத்து விட்டுட்டு இதை ரன் பண்ணிடுவோம். நம்ம அப்போ தான் லாகிங்கில் பார்க்க முடியும் என்ன நடக்குதுன்னு. இங்கே பாருங்கள், ரீட் பண்ணிடுச்சு. ரீட் பண்ணி அங்கே என்ன இருந்துச்சோ அந்த இன்ஃபர்மேஷன் லாக் பண்ணிடுச்சு. ஸோ பேசிக்கலி நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், சிம்பிளாக ஒரு பிளாப் ட்ரிகர் எப்படி ட்ரிகர் பண்ணுறது. ஒரு பிளாப் அப்லோட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகிடுச்சு. இதை தான் நம்ம எப்படின்னு பார்த்தோம் இல்லையா. திஸ் இஸ் வந்து இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் டாபிக் உங்களோட அஷ்யூர் ஃபங்க்ஷன்ஸில். ஸோ இப்போ நம்ம 3 வீடியோஸில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நிறைய பார்த்துருக்கோம். இன்னும் ஒன்று இருக்குது, இட்ஸ் கால் இம்பார்ட்டண்ட் டியூரபிள் ஃபங்க்ஷன்ஸ். ஆர்கெஸ்ட்ரேஷன் பற்றி இதில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ்னால் கமெண்ட்டில் கேளுங்க. அது மட்டும் இல்லை, இந்த கோடிங்கெல்லாம் கோ த்ரூ பண்ணுங்கள், கையால் செஞ்சு பாருங்கள். ஆல்ரைட், அடுத்த வீடியோவில் டியூரபிள் ஃபங்க்ஷன்ஸில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.